அனைவருக்கும் வணக்கம். சொத்து சம்பந்தமாக நமது மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றம் சமீபத்துல கொடுத்த ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை பற்றி இந்த வீடியோல மிக சுருக்கமாக உங்களுக்கு புரியும்படி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டெல்லி மாநகராட்சியில ஒரு சொத்து இருக்கு. அந்த சொத்தை 1958 அந்த மாநகராட்சி ஒரு ஸ்கூல் பள்ளி கட்டுவதற்காக அந்த நிலத்தை ஒதுக்கீடு செய்யறாங்க, ரிசர்வ் பண்றாங்க, ஒரு தனியார் நிலத்தை. அந்த சொத்து ஒரு பேர்ல இருக்கு. ஆனா அந்த சொத்தை ஒரு பள்ளி கட்டுவதற்காக, ஒரு ஸ்கூல் கட்டுவதற்காக டெல்லி மாநகராட்சி ஒதுக்கீடு செய்யறாங்க. பிறகு 1958 ஒதுக்கீடு செய்யறாங்க, ரிசர்வ் பண்றாங்க. 1969 அந்த ரிசர்வ் டி ரிசர்வ் பண்ணுறாங்க, ஒதுக்கீடை ரத்து செஞ்சிடறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடம் ஏற்கனவே கரெக்டா 1600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அந்த 1600 ஸ்கொயர் ஃபீட் பள்ளி கட்டுவதற்கு, ஸ்கூல் கட்டுவதற்கு போதுமான இடம் இல்லை அப்படின்னு சொல்லி டெல்லி மாநகராட்சி அந்த ஒதுக்கீடை ரத்து செஞ்சிடறாங்க. ஆனா அந்த ஒதுக்கீடை ரத்து செய்ததற்கு பிறகு அந்த என்ட்ரி இருக்கும்ல, அவங்களுடைய இந்த ப்ராப்பர்ட்டியில இந்தந்த நிலங்கள்லாம் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, பள்ளி கட்டுவதற்கு பொது நலனுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி பண்ணுவாங்க, ப்ராப்பர்ட்டி என்ட்ரி பண்ணுவாங்க. அந்த ஆவணங்கள்ல அதை ஒதுக்கீடு செஞ்சதாகவே, அந்த இடம் ஒதுக்கீடு செஞ்சதாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரத்து செஞ்சதாக மெயின்டைன் பண்ணல. சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு தனியார் இடம் பள்ளி கட்டுவதற்காக, ஸ்கூல் கட்டுவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரத்து செய்யப்பட்டது. அந்த ஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்னு ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அந்த இடத்தினுடைய உண்மையான உரிமையாளர்கள் வேறு நபர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட கிரைய பத்திரம் மூலமாக சேல் பண்றாங்க. சேல் டீடு மூலமாக அந்த சொத்தை பரிமாற்றம் செஞ்சிடறாங்க, பதிவு செய்து பரிமாற்றம் செஞ்சிடறாங்க. அந்த சொத்தை வாங்கிய நபர்கள் சிவில் நீதிமன்றத்துக்கு போறாங்க. சிவில் நீதிமன்றத்துல போயிட்டு அந்த முனிசிபல் கார்பரேஷன், டெல்லி மாநகராட்சிக்கு எதிராக ஒரு கேஸ் போடுறாங்க. இது நாங்க சொத்தை வாங்கிட்டோம், ஸோ இந்த சொத்துல டெல்லி மாநகராட்சி குறுக்கீடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பொசிஷன், அவங்களுடைய உரிமையை கேட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. சிவில் நீதிமன்றம் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துறாங்க. டெல்லி மாநகராட்சிக்கு சாதகமாக இல்ல, நிலத்தினுடைய உரிமையாளர்களுக்கு சாதகமாக சிவில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துறாங்க. அதற்கு பிறகு இந்த கேஸ் டெல்லி ஹைகோர்ட் எல்லாம் போயிட்டு இறுதியாக உச்ச நீதிமன்றம், இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு வருகிறது. இங்குதான் இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை சமீபத்துல கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லிடுறேன். இப்படி மாநகராட்சி பெயர்ல என்ட்ரியில மட்டும்தான் இருக்கு, அந்த பதிவேட்டுல என்ட்ரியில மட்டும்தான் இருக்கு. நிலத்தினுடைய உரிமையாளர்கள் அந்த சொத்தை வாங்கி விற்பனை செய்து அப்படியே கைமாறி வருது. இப்ப இறுதியாக 2014 அந்த இடத்தை வாங்கிய நபர்கள் லே அவுட்டுக்காக டெல்லி மாநகராட்சியில அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அங்கதான் டெல்லி மாநகராட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க லே அவுட்டுக்கு அப்ளை செய்த அந்த இடம் டெல்லி மாநகராட்சியோட அந்த பதிவேட்டுல ஸ்கூல் கட்டுவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலமாக பதிவேட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க லே அவுட்டுக்கு அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சோ இதற்கு பிறகுதான் இப்படியே இந்த கேஸ் இந்திய உச்ச நீதிமன்றத்திட்ட வருது. இப்போ இந்திய உச்ச நீதிமன்றம், மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றம் இந்த கேஸ்ல என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மாநகராட்சி முதல்ல ஒரு தனியார் இடத்தை ஒரு ஸ்கூல் கட்டுவதற்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க. அதற்கு பிறகு அந்த இடம் ஸ்கூல் கட்டுவதற்கு போதுமான இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை ரத்து செஞ்சிட்டீங்க. ரிசர்வ் பண்ணதை டி ரிசர்வ் பண்ணிட்டீங்க. அப்படி டி ரிசர்வ் பண்ணதற்கு பிறகுதான் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்கள் அந்த இடத்தை வேறு நபர்களுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க, கிரைய பத்திரம் மூலமாக பதிவு செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஆனால் மாநகராட்சி ரிசர்வ் பண்ண ஒரு இடத்தை டி ரிசர்வ், அந்த ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட பிறகு அவங்களுடைய பதிவேடு அந்த ரெஜிஸ்டர்ல கரெக்ஷன், அதாவது மாற்றங்கள் எதுவும் செய்யாம அப்படியே அதை ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவே மெயின்டைன் செய்துவிட்டு தற்போது அந்த ஆவணங்களை சுட்டிக்காட்டி உரிமை கேட்க முடியாது. ஒதுக்கீடு செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டது, அவங்க ரத்து செய்ததற்கு பிறகுதான் விற்பனை செஞ்சிருக்காங்க. சோ மாநகராட்சி ஒரு ரேண்டம் என்ட்ரி, அந்த பதிவேட்டுல வச்சிருக்கோம் அப்படிங்கிற காரணத்தை சுட்டிக்காட்டி உரிமை கேட்க முடியாது. சோ நிலத்தினுடைய உரிமையாளர்களுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. மாநகராட்சிக்கு இந்த சொத்தின் மீது உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாம அந்த டெல்லி மாநகராட்சி அந்த லே அவுட் பிளானுக்கான அப்ளிகேஷனை மறுபடியும் கன்சிடர் செய்து 60 நாட்களுக்குள்ள அவர்களுடைய முடிவுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, ஒரு சொத்தின் மீதான உரிமை சம்பந்தமான கேள்வி எழும்போது எந்தெந்த ஆவணங்கள்ல முதன்மையான ஆவணங்களாக வரும் அப்படின்னா, ஒரு சொத்து சம்பந்தமான வழக்கு கேஸ் சிவில் நீதிமன்றம், தகுதி வாய்ந்த சிவில் நீதிமன்றத்தின்
மூலமாக நடக்கும்போது அங்க வந்து தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, நீதிமன்றங்கள் மூலமாக ஒரு சொத்து சம்பந்தமான தீர்ப்பு வருகிறது அப்படின்னா அந்த தீர்ப்பு வந்து ஒரு வேலிடான டாக்குமெண்ட். அதற்கு பிறகு வந்து பதிவு செய்யப்பட்ட இந்திய பதிவு சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட பத்திரங்கள் அது வந்து வேலிடான டாக்குமெண்ட். முக்கியமாக அனுபவம். இந்த கேஸ்லயும் அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்கள் வந்து அனுபவத்தை தொடர்ச்சியாக வச்சிருக்காங்க. பொசஷன், ஒரு இடத்தின் மீதான உரிமை வந்து பொசஷன் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பிறகுதான் இந்த வரி தொடர்பான ஆவணங்கள், நகராட்சி மாநகராட்சி சம்பந்தமான ஆவணங்கள், வருவாய்த்துறை ஆவணங்கள்லாம் வரும். முதன்மையான ஆவணங்கள் வந்து நீதிமன்ற தீர்ப்புகள், பத்திரங்கள், பதிவு செய்யப்பட்ட பத்திரங்கள். இந்த தீர்ப்பு வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு. இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும் பொழுது இந்த தீர்ப்புல நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு மாநகராட்சி வந்து அவங்களுடைய என்ட்ரியில அவங்க கரெக்ஷன் பண்ணாம, அவங்க வந்து சரி செய்யாம தற்சமயம் வந்து அந்த சொத்தின் மீது உரிமை கேட்கும் போது, இப்ப இந்த கொஸ்டின்லாம் வரும்போது கரெக்டாக நீதிமன்றம், மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, முறையாக பதிவு செய்யப்பட்ட பத்திரம், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த டீட்டெயிலாம் கரெக்டாக பார்த்து விட்டு, ஒரு தவறான என்ட்ரியை வச்சுக்கிட்டு, ஒரு மாநகராட்சி பதிவேட்டில் ஒரு தவறான என்ட்ரியை வச்சுக்கிட்டு சொத்தின் மீதான உரிமையை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நிலத்தினுடைய உரிமையாளர்களுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நல்லா கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் பதில் தருகிறேன். நமது சேனல் பார்க்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.